இபிஎஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 3000க்கு உயரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது 3 மடங்கு உயர்வாகும். எனவே இது நாடாளுமன்றம், நிதி அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் துறையில் முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது. 2014 ரூபாய் 250 ரூபாய் 1000க்கு உயர்த்தப்பட்ட இபிஎஸ் ஓய்வூதியம் தற்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயர்த்தப்படவிருக்கிறது. மத்திய அரசு மற்றும் இபிஎஃப்ஓ இந்த கோரிக்கையை பரிசீலித்து வருகிறது. தற்போது இபிஎஸ் திட்டத்தின் செயல்பாடுகள் 3ஆம் தரப்பு நிபுணர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. இது திட்டத்தின் நியாயத்தையும் ஓய்வூதியதாரர்களின் நலனையும் உறுதி செய்யும். இபிஎஃப்ஐ சேமித்து வரும் ஊழியர்களிடம் மாதம் 12% பிடித்தம் செய்யப்படுகிறது. நிறுவனமும் அதே அளவு தொகையை வரவு வைக்கும். இதில் ஒரு பகுதி இபிஎஸ்க்கு செல்கிறது. இதில் ஓய்வு பெற்ற பின் மாதம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இபிஎஸ்க்கு கீழ் உள்ளனர். இதில் 36 லட்சம் பேர் குறைந்தபட்சமாக ரூபாய் 1000 மாத ஓய்வூதியம் மட்டுமே பெறுகின்றனர். இந்நிலையில் இந்த தொகையை ரூபாய் 3000ஆக உயர்த்தும் திட்டம் இபிஎஸ் நிதி நிலையை பொறுத்தவரை சாத்தியமானதாக இருக்கிறது. இபிஎஸ்ஸின் மொத்த நிதி காப்பகம் ரூபாய் 8 லட்சம் கோடிக்கும் அதிகமாக உள்ளதால் நிதிச்சுமை உருவாக வாய்ப்பில்லை என நிபுணர்கள் கருதுகின்றனர். 2025 பட்ஜெட்டிற்கு முன்னதாகவே இபிஎஸ் ஓய்வூதியத்தை ரூபாய் 7500க்கு உயர்த்த வேண்டும் என ஓய்வூதியதாரர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நேரில் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் தற்போது ரூபாய் 3000 உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை தான் நடைமுறையில் உள்ளது. இபிஎஸ்ஸின் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 என்பதால் ரூபாய் 9000 உயர்வுக்கான வதந்திகள் உண்மையல்ல. இது நடைமுறைக்கு வர ஊதிய உச்சவரமான ரூபாய் 15000ஐ உயர்த்த அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த முயற்சி செயல்படும் வரை குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வுக்காக எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே உள்ளது. பணவீக்கம் உயரும் சூழ்நிலையில் ரூபாய் 1000 ஓய்வூதியம் நிஜ வாழ்க்கை செலவுகளுக்கு போதவில்லை என்பதும் வெளிப்படையான உண்மை. நண்பர்களே, மத்திய மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.